மீனா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் நான் அவருக்காக இதை செஞ்சதே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின விஷயம் என்னங்கறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமா துறையில் ரசிகர்களால் செல்லமாக கண்ணழகி என்று அழைக்கப்படும் மீனா குழந்தை நட்சத்திரமாக முதலில் அறிமுகமாகி 90ஸ்களோட கனவு கன்னியாக பின்னாளில் வலம் வந்தவர். நட்சத்திரமாக ரஜினியுடனே நடித்து பின்னாளில் அவருக்கே ஜோடியான கதாநாயகி இவர் மட்டுமே. கண்ணழகி மீனா தொழிலதிபரான வித்யாசாகரை திருமணம் செய்து கொண்டு இந்த தம்பதியினருக்கு நைனிகா என்ற பெண் குழந்தை உள்ளது. அதே போலவே இவரும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி விஜயின் திரைப்படத்தில் நடித்திருப்பார். யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீரென வித்யாசாகர் உயிரிழந்தார். மீனா தன்னுடைய மறைந்த கணவரை பற்றி பேசுகையில் என்னை விட என்னுடைய கரியர் மீது அவருக்கே அதிக அக்கறை இருந்தது என தெரிவித்திருந்தார். மீதும் நைனிகா மீதும் அதிக அக்கறை கொண்டிருந்த வித்யாசாகர் திடீரென எங்களை விட்டு பிரிந்து சென்றது எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது என தெரிவித்திருந்தார். வித்யாசாகர் இருந்த வரைக்கும் எனக்கு அவர் மிகவும் சூப்பராக சமைத்து கொடுப்பார். ஆனா எனக்கோ சமையலை பற்றி எதுவும் தெரியாது என வெகுளியாக தெரிவித்திருந்தார். வித்யாசாகர் எனக்கு சமையல் செய்ய தெரியாது என்பதால் வேண்டுமென்றே என்னை கூப்பிட்டு அதை கட் பண்ணி கொடு இதை கட் பண்ணி கொடு என கிண்டல் பண்ணி கொண்டே இருப்பார். ஆனா அவருக்கு சமையல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஏதாவது பண்ணி சொதப்பி விட்டுருவேன். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எங்களுக்கு பிடித்த மாதிரி சமைத்து கொடுப்பார். எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்டீல் ஃபிஷ்ஷா அவர் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துவார். இதுவரைக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரியான எந்த உணவையும் சமைச்சு கொடுத்ததே இல்ல. அவரும் என கட்டாயப்படுத்தி அதை சமைச்சு கொடு இதை சமைச்சு கொடுன்னு கேட்டதும் இல்ல என வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க.